உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்றே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் யாழமும் புகழுமுண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை இராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்டது ஐரதந்தான் தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேலை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகழல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம்பு இகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீர்த்த கடல் வேந்தன் உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களிலே தெரிய கண்டான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நமைதி. அன்பானவர்களே, அதை குறிப்பாக இங்கே கவர்ந்தான் சொல்கிறான். நீ சபரியை நாடி போய் சபரி மூலமாக சுக்ரீவன் ஒரு வானர அரக்கன் இருக்கான், வானர அரசன். அவனோட நட்பு கொண்டேனா உன்னுடைய துயரம் நீங்கும்னு சொல்லி கவந்தன் வழி சொல்லிட்டு கவந்தன் மறைஞ்சிடுறான். இப்போ மதங்க மலைக்கு போகிறார். போகும்போது அன்னதாம் இருக்கை தண்ணி ஆண்டு நின்று அளவில் காலம் தன்னையே நினைந்து நிற்கும் சபரியை தலைப்பட்டார்க்கு இன்னுரை அருளை தீதின்றி துணை போலும் என்றான். முன்னிற்கென்று ஆவதோர் மூலம் இல்லான். இப்போ பம்பா நதிக்கு பாருங்கள், சபரிமலையினுடைய இயற்கையை கம்பன் காட்டுறாங்க. 600-700 வருஷத்துக்கு முன்னால் பம்பை நதியில் நீராடுறார். அதான் அழகாக சொன்ன புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி கங்கையோர் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை துதித்திடுவார் சங்கடமின்றி ஏறிடுவார்னு வீரமணி ஐயப்பன் பாடலில் பாடுவார். அப்போ ராமன் குளித்த நதியினால் பம்பா நதிக்கு புண்ணியமா, இல்லாட்டி பம்பா நதியை புண்ணியமான நதியான்னு தெரியாது. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடிங்கிறார். அப்போ பம்பை நதியில் ராமன் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த வழியாக சபரியை நோக்கி போகின்றார். தர்மமும் தகமும் இவர் தனமென்னும் நங்கையர் வரு கர்மமும் பெரிதோர் பொருள் கருதி என்று வருதின் அருமறந்தனைய திடை அழிவு வந்தனை இருமரங்கிலும் நெடித்து துருகின்றான். இவர்கள் போகிறார். தெரியும் சபரியுடைய கதையை கம்பராமாயணத்தில் தெளிவாக ரொம்ப இதாக சொல்லலாம். வால்மீகி ரொம்ப அழகாக சொல்லுவார். சபரிங்கிற வயசானவ ராமனை காணணும்னு அந்த பிறவியை வைத்து கொண்டிருக்கிறார். ராமன் வந்தோட ராமனை உபச்சாரம் பண்ணுறார். தெரியும் சபரி என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு பழங்களாக எடுத்து நாவற்பழங்களை எடுத்து தான் ருசி பார்த்து நல்ல பழமாக இருக்கான்னு சொல்லி அதை இனிப்பு சுவை இல்லாத பழத்தை ஒதுக்கிட்டு நல்ல சுவையான பழங்களை ராமனுக்கு கொடுக்குறார். ராமன் அன்போடு கொடுக்க அந்த தாயுடைய இதை ஏற்றுக்கிறான். ஏன்னா தாய் பாசத்தை ராமன் அனுபவித்தது ரொம்ப கம்மி இல்லையா. அவன் வளர்ந்தது கைகையிட்ட வளர்ந்தான். கோசலையுடைய பாசத்தை ராமன் அனுபவிக்கலை, அதை சபரி மூலமாக அனுபவிக்கிறான். அனுபவித்த உடனே சபரி ராமனுடைய கரம் தீண்டி அங்கேயே சபரிக்கு மோட்சம் கிடைக்கிறது. இப்போ சபரி போகும்போது சொல்கிறா, சபரி ராமனுக்கு வழி காட்டுறான். நமஸ்காரம்.
சபரி ராமனுக்கு வழிகாட்டான். ராமா, நமக்கு துணை சேர்த்துக்கிறது என்னன்னா, ஒரு துன்பம் அனுபவித்தவன் அதே துன்பம் அனுபவித்தவனை சுலபமாக கண்டுகொள்வான். சில பேர் நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம், பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், அவன்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவனுக்கு அந்த கஷ்டத்துடைய அருமை தெரியாது. அவன் கஷ்டப்பட்டவனாக இருந்தால் அந்த கஷ்டத்துடைய அருமை தெரியும். அதனால திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் சொல்லும்போது ஏன்னா எம்ஜிஆரை ஏன் இந்த உலகம் இன்றைக்கி வரைக்கும் பாராட்டுதுன்னா, தான் பழைய காலத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த ஒரு நிலையை நினச்சி பார்த்ததுனால தான் அவன் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி பண்ணார். அப்போ எவன் ஒருவன் தான் துன்பம் அடைகிறானோ அந்த துன்பத்தை மனசில் நிறுத்திட்டு இருக்கிறவனுக்கு இன்னொருத்தனுடைய துன்பத்துக்கு உதவுவான். அதை சபரி நுணுக்கமாக சொல்கிறான். ஒன்று மாதிரியே, அதாவது குறிப்பாக சொல்கிறான், உன்னுடைய வரவுக்காக ஒருத்தர் காத்துட்டு இருக்கா. ஹிரளயக்குன்றம்னு பேர், ரிஷ்யமுக பர்வதம். அதனால் ரிஷ்யமுக பர்வதத்துக்கு போனேன்னா உன்னுடைய துயரம் தீரும்னு சொல்லி வழிகாட்டிட்டு சபரி மோட்சத்தை அடைகிறா. இப்போ ரிஷ்யமுக பர்வதத்துக்கு நோக்கி ராமர் லக்ஷ்மணர் 2 பேர் நடந்து போகிறார். ரிஷ்யமுக பர்வதத்தில் சுக்ரீவன்கிற வானர அரசன் இருக்கான். அவனை பற்றி பின்னால் சொல்லுவோம். அவனுடைய அமைச்சராக ஆஞ்சநேயர் இருக்கார். இப்போ ஆஞ்சநேயர் அங்கே ரிஷ்யமுக பர்வதத்தில் தஞ்சமாக ஒளிஞ்சின்னு இருக்கான் வானரர்கள். சுக்ரீவன் தன்னுடைய படைகளோடு, சின்ன படை தான் அவனுக்கு, சுக்ரீவனுடைய ஆதரவாளர்களோடு வானரங்களோடு ஒளிஞ்சிருக்கார். அவருக்கு அவனுடைய அமைச்சராக ஆஞ்சநேயர் இருக்கார். இப்போ மாநிலர்கள் வரக்கூடிய சத்தம் கேட்ட உடனே விலங்குகளுக்கு ஒரு சுபாவம் என்னென்னா, நமக்கெல்லாம் மனிதருக்கு இல்லாத ஒரு சுபாவம் விலங்குகளுக்கு உண்டு. என்ன சுபாவம்னா, காது கூர்மையாக இருக்கும், மூக்கும் கூர்மையாக இருக்கும். வாசனையும் விலங்குகளுக்கு ரொம்ப அருமையாக தெரியும். அதனால தான் மோப்ப சக்திம்பாங்க. எல்லா மிருகங்களுக்கு இருக்குது, அதில் குறிப்பாக நாய்க்கு ரொம்ப ஜாஸ்தி மோப்ப சக்தி. ஒரு ஸ்மெல்லை வச்சே எந்த விலங்கு வருதுன்னு கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி காதும் கூர்மை. இந்த இடத்துல நான் ஒரு நிகழ்வை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது சுனாமின்னு ஒரு புயல் வந்தது, நமக்கு தெரியும், ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால். அது வந்தப்போ கடற்கரையில் ஓரத்தில் இருந்த அத்தனை குடிசைகள் வீடுகள் எல்லாத்தையும் காலி பண்ணிடுது. இது முடிஞ்ச உடனே ஒரு விஞ்ஞானியை பேட்டி எடுத்தார்கள். இப்போ சொன்னால், இந்த சுனாமியில் எல்லா மனிதர்களும் இறந்து விட்டார்கள், எல்லாரும் வீடுகள்லாம் அழிஞ்சு போச்சு, நிறைய ஜனங்கள் இறந்து போயிடுது. ஆனால் இந்த கரை ஒருங்கிய பணத்தில் ஒரு நாயோ அல்லது ஒரு பூனையோ ஒரு மாடோ கோழியோ இதெல்லாம் இல்லையே, இது ஏன்னு கேள்வி கேட்டாங்க. இல்லையா? கடற்கரை ஒருத்தர் மீனவர்கள் குடியிருக்காங்க. அந்த மீனவர்கள் கண்டிப்பாக நாய் வளர்த்துருப்பாங்க, அந்த வீட்டில் பூனை இருக்கும், கோழி இருக்கும். ஒரு சாதாரண பறவையோ நாயோ பூனையோ அல்லது பறவைகளோ இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டு கரை ஒதுங்கினதா ஒன்று கூட இல்லை, எல்லாம் மனித பணங்களாக இருக்கேன், என்ன காரணம்னு கேட்டார். அப்போ அந்த விஞ்ஞானி சொன்னான், மனிதன் வளர வளர இயற்கையோடு தொடர்பு அத்துக்கிட்டு போயிட்டான். ஆனால் எத்தனை நாள் ஆனாலும் இந்த மிருகங்கள்லாம் இயற்கையோடு இது இருக்குது, தொடர்போடு இருக்குது. அதனால அதில் தரையிலேயே படுத்துக்கொண்டு தரையிலேயே இருந்து அந்த இயற்கையோடு இருக்கிறதுனால அதுக்கு நிலத்தினுடைய அதிர்வு இயற்கையுடைய அதிர்வுலாம் தெரியுது. அதனால கட்டி போட்டிருந்த நாய் கூட நமக்கு ஆபத்து வரப்போ கத்துன்னு கத்திட்டு அறுத்துட்டு ஓடிடுச்சு. பாதுகாப்பான இடத்துக்கு அது ஒதுங்கி விட்டது. ஆனால் அது கொடுத்த எச்சரிக்கையை மனிதன் புறக்கணிச்சிட்டான். அது ஏதோ நாய் கத்துது, பூனை ஏதோ கத்துதுன்னு. இதை நம்ம புராணங்களில் சொல்லுவார்கள். இந்த பறவை ஒரு மாதிரி கத்தினா சகுனம் சரியில்லை, ஏதோ எங்கேயோ ஒரு இழப்பாயிருக்கு, நாய் ஊழையிட்டா சொல்கிறோம் எங்கேயோ யாரோ இறந்துருக்காங்க, அதனால தான் நாய். இப்போ என்னென்னா, மிருகங்களுக்கு சில அறிகுறிகள் தெரியும், இயற்கையுடைய மாற்றங்கள், இயற்கையுடைய அறிகுறி தெரியும். அந்த காலத்தில் மீனவர்கள்லாம் போகும்போது காகம் இந்த பறவைகள் திரும்புறதை வச்சு தான் கரை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடித்தார்கள். லைட் ஹவுஸை பறவைகள் தான், லைட் ஹவுஸ் கிடையாது.
பறவைகள் எந்த திசையை நோக்கி பறக்குதோ அந்த திசையை நோக்கி பறந்து கரையை சேர்வார்கள் புயல் மழை வந்ததுன்னா. இப்போ என்னென்னா இயற்கைக்கு அந்த ஒரு சக்தி உண்டு. அதுக்காக சொன்னேன். இப்போ சுக்ரீவன் ஆஞ்சநேயர் பார்த்து சொல்கிறார், யாரோ மனித நடமாட்டம் மாதிரி இருக்கே, ஒருவேளை வாலி தன்னுடைய அண்ணனாகிய வாலி நம்மளை கொல்றதுக்கு யாரையாவது அனுப்பியிருப்பான், போய் பார்த்துட்டு வான்னு ஆஞ்சநேயர் அனுப்புகிறார். இப்போ ஆஞ்சநேயர் ஒரு மலை உச்சியிலேருந்து பார்க்குறார் மயில். அப்போ என்ன தெரியறதுன்னா, ராமர் லக்ஷ்மணர் நடந்து வரா 2 பேரும். அவர் நடக்கிற கோலத்தை கம்பன் சொல்கிறான், மயில் முதல் பறவை எல்லாம் மணி நிறத்தவர் தன்மேனி வெயிலுறு கிறங்கி மீதா விரைசிறை பறந்தா வீசி எயில் வகுத்ததன்று இனமுகில் கணங்களெங்கும் மயில் இறத்தினை சிந்தி பலப்பயல் தழுவும் பாங்க. ராமர் நடந்துட்டு வரார். மேலே பார்த்தா மயில் கருடன் போன்ற பறவைகள் எல்லாம் மேலே ராமர் மேலே வெயில் படாமல் தன்னுடைய சிறகை விரித்து பறந்துட்டு வரலாம். இது அதிசயமான காட்சியாக இருக்குது. அடுத்தாப்புல சொல்லுவார், காயேறி கனலும் கற்கள் கல்லுடைய மலர்களே போல் தூய செங்கமலப்பாதம் தோய்தரும் குழைந்து தோன்றின் போயின திசைகள் தோறும் புல்லொடும் மரங்கள் எல்லாம் சாய்வரும் தொல்வரை நோக்கி இவர்களே தர்மமாவார். ஆஞ்சநேயர் கண்ணில் ராமர் பார்க்கும்போது என்ன பண்ணுறான்னா, ராமருடைய கால் படும்போது அந்த கல்லெல்லாம் எப்படி ஆறுதுன்னா மலர்களாக மலர்ந்து இப்படி முட்டாக இருக்கக்கூடிய மலர்கள் காற்று தென்றல் காற்று பற்ற உடனே அது மலர்க்குமோ அது மாதிரி அந்த இருக்கக்கூடிய மலர்களெல்லாம் கீழே இருக்கக்கூடிய கல்லெல்லாம் மலர் மாதிரி விரிஞ்சுதான். இவருடைய பாதம் பார்த்த உடனே தோய்தரும் குலைந்து தோன்றும். அதை இவர் பார்த்த உடனே இவருடைய உடம்புல ஒரு புல்லரிக்கிறது தான். துன்பினை துளைத்து மாய தொல்வினை தன்னை நீக்கி தென்புலத்தன்றி மீளாதற்கு உய்கும் தேவரோதாம் என் புறுக்குகின்ற இவர்கள் அளவில் காதல் அன்பினுக்கு அவதி இல்லை அடையணும் நீங்கள் அறிதல் தேற்றேன். இப்போ இதில் வால்மீகி ராமாயணத்தில் தான் இதை விளக்கமாக சொல்கிறார். இவர் இவரை பார்த்த உடனே உருவம் என்னுடைய எலும்பு உருகுகிறதுங்கிறார். அன்பிலார் அன்புடையர் எல்லாரும் சொல்லி அன்புக்கு சொல்லும்போது என்புருகம்பர் வள்ளுவன் சொல்லும்போது என்புதோர் பொறுத்த உடம்பு அன்புலாருக்கு என்புதோல் பொறுத்த உடம்பு. இது சும்மா அந்த எலும்புனா ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னு நாயன்மார் ஒருத்தர் சொல்லுவார். எதுக்குன்னா உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு ஊறுகணுமா, அது ஒரு அன்பு. அது அளவுக்கு அதிகமான அன்பு. சாதாரண அன்புனா நம்மளுடைய கண்ணில் கண்ணீர் வரும், அடுத்தது இதயத்தை தாக்கும். அளவுக்கு அதிகமான அன்புனா உள்ளே இருக்கிற எலும்புக்குள்ளே இருக்கிற ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கியும்பார். அப்போ உள்ளுக்குள்ளக்கூடிய எலும்புக்குள்ளே ஒரு உணர்ச்சி உண்டாகும். அது ஆஞ்சநேயருக்கு ராமனை பார்த்த உடனே உண்டானதான். இதுக்கு வால்மீகி ராமாயணத்தில் விளக்கம் சொல்றார். அதை கொஞ்சம் பார்ப்போம். ஆஞ்சநேயர் பிறக்கும் போது ரொம்ப சக்தியுடையவராக எல்லா ஈஸ்வரனுடைய அம்சம். சிவாகார ரூபம் சதாவேதசாரம் முதாக்கார ரூபம் பஜே ராமதூதம்னு சொல்லுவார்கள். சிவனுடைய அம்சமாக சிவனுடைய உயிர்ப்பு சக்தியை வாயு பகவான் அஞ்சனாதேவியுடைய வயிற்றில் கொண்டு வைக்கிறார். அப்போ சிவ அம்சமாக, ஏன்னா இப்போ ராமாயணத்தில் ஒரு காட்சி என்னென்னா, ராமன் எல்லாருக்கும் டியூட்டி கொடுத்துட்றார். இந்திரனை போய் நீ ஆளியாக பிறந்துடு, இவனை சூரியனுடைய அம்சமாக சுக்ரீவனாக பிறந்துக்கோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு பிறவி கொடுத்துட்றார். அப்போ நம்முடைய சிவபெருமான் போய் கேட்குறார், ராமா இந்த கைங்கரியத்துக்கு மகாவிஷ்ணுகிட்ட கேட்குறார், நான் உங்களுக்கு உதவி பண்ணணுமே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறார். நீங்கள் நேரடியாக உதவி பண்ண முடியாதேங்கிறார். ஏன்? ராவணன் சிவபக்தன், சிவன்கிட்ட வரம் வாங்கினவன். சிவன் தானே நேரடியாக எந்த உதவி பண்ண. அப்போ என்ன பண்ணுறதுனார்? அப்போ நான் என்னுடைய அம்சமாக நான் ஆஞ்சநேயராக என்னுடைய அம்சமாக நான் உதவி பண்ணுறேன்னார். இந்த கைங்கரியத்தை ராம கைங்கரியத்துக்கு நான் அதனால தான் இன்றைக்கும் காசியில் ராமநாமத்தை சொல்பவருக்கு சிவன் இன்றைக்கி ராமநாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்கார். காசியில் இறப்பவர்களுடைய காதுகளில் கர்ணமந்திரமாக ராமநாமத்தை சிவபெருமான் சொல்கிறார். ஏன்னா ஆஞ்சநேயர் ராமநாமத்தினால உயர்ந்தவர். ஆஞ்சநேயர் சிவாம்சம் உள்ளவர்கிறனால காசிக்கு என்ன ஒரு க்ஷேத்திரத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா,
காசியில் முக்தி அடைவர்களுக்கு மோட்சம் உண்டு. ஏன்னா கர்ண மந்திரமாக ராமநாமத்தை சொல்றார். அது பின்னால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பற்றி தாயா பார்வதி தேவி கேட்பா. கேனோ வாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம் பண்டிதேர் பண்டிதேர் நிச்சயம் ஸ்ரோதுமிச்சாம் யகம் பிரபோ. சுவாமி, பெருமாளை பற்றி ஆயிரக்கணக்கான நாமங்களை சொல்கிறா. இந்த ஆயிரக்கணக்கான நாமங்களும் இந்த கலியுகத்தில் உச்சரிக்கக்கூடிய அதை பாராயணம் பண்ணக்கூடிய நேரமும் அவகாசமும் கிடைக்குமா? இந்த 1000 நாமங்களை சொல்கிறதுக்கு உண்டான ஒரு சுலபமான வழியை சொல்லுங்களேன். கேனோர் பாயேன லகுனோ விஷ்ணோர் நாம சகசிரகம். ஒரு லகுவான வழியை சொல்லுங்களேன். இந்த 1000 நாமம் சொன்னதுடைய பலனை கிடைக்கிறது மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட், சுலபமான வேலையை சொல்லுங்க அப்படிங்கிறார். கேனோர் பாயேன லகுனோ விஷ்ணோர் நாம சகசிரம். ஆயிரக்கணக்கான விஷ்ணு நாமங்களில் என்னுடைய பலனை அடைகிறதுக்கு ஒரு ஆப்பிளை ஜூஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. கேனோர் பாயேன லகுனோ விஷ்ணோர் நாம சகசிரகம் பண்டிதேர் பண்டிதேர் நிச்சயம் ஸ்ரோதுமிச்சாம் யகம் பிரபு. அப்போ ஈஸ்வரன் சொல்கிறார், ஈஸ்வர உவாச்சா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. இந்த சகசிரநாமத்தினுடைய ஆயிரக்கணக்கான நாமங்களை சொல்லக்கூடிய பலன் ராமான்னு ஒரு தடவை சொன்னால் போகிறோம். எவ்வளோ சுலபமான வழி, அதை கூட நம்ம கடைப்பிடிக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? அதுதான் கம்பன் ஆரம்பிக்கும் போது சொன்னான், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் செய்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்று 2 எழுத்தினார். இந்த ராமாங்கிற 2 வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டேன்னா என்னென்ன கிடைக்கும்? நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும். காலப்புறம் எந்தெந்த ஒரு தடவை ராமான்னு சொன்னால் அன்றைக்கி பூரா அதனுடைய பலன் எஃபெக்ட் இருந்துன்னு இருக்கும். தடுப்பூசி மாதிரி கொரோனாக்கு தடுப்பூசி ஒரு டோஸ் போட்டுட்டாச்சுன்னா ஃபஸ்ட்டு டோஸ் போட்டோன்னா அதனுடைய பலன் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும், அதே மாதிரி நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. ஒரு நாள் பூரா அந்த ராமான்னு ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா காலப்புறம் எந்தது அந்த நாள் பூரா நன்மையும் செல்வமும் அந்த நாள் பூரா நல்லும். அடுத்தது திண்மையும் பாவமும் செய்து தேயுமே. நேற்றுக்கு வரைக்கும் நம்ம செய்த கர்மங்களுடைய பாவத்தினுடைய தீமையெல்லாம் ராமான்னு சொன்னால் திண்மையும் நமக்கு ஏற்படக்கூடிய தீமையும் நாம் செய்த பாவமும் திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. அடுத்தது இது 2 கிடைக்கும். தினமும் ராமநாமத்தை உச்சாரணம் பண்ணால் என்ன கிடைக்கும்? திண்மையும் பாவமும் செய்து ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இப்போ நமக்கு ஜென்மம் ஒன்று உண்டு, மரணம்னு உண்டு. இந்த ஜென்மம் வந்ததுன்னா மரணம் உண்டு கண்டிப்பாக. இந்த ஜென்மம் இல்லாமல் போனால் தான் மரணம் இல்லாத பெருவாழ்வு அடையலாம். இப்போ ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமன் எடுத்தினார். இந்த பிறவிலேயே ராமாங்கிற நாம உச்சரித்தோன்னா இது எல்லாம் கிடைக்கும்னு கம்பன் சொல்கிறார். இப்போ இத்தனை அறிஞர்கள் சொன்ன ராமநாமத்தை, அதனால தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. காந்தி பல வழியில் போராடினார், எத்தனையோ பேர் பல வழிகளில் போராடினார்கள். ஆனால் காந்தி பார்த்தார், இந்த ராமநாமத்தினால தான் வெள்ளக்காரனை அடித்து விரட்ட முடியும்னு ராம பஜனை பண்ணார் இல்லையா? ரகுபதி ராகவ ராஜா ராம்னார் கூட்டம் கூடினது. அது வரைக்கும் சுதந்திர போராட்டத்துக்கு வாங்கோன்னு எல்லாரும் கூப்பிட்டார்கள். பாலகங்காதர திலகர்லேருந்து சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து எல்லாரும் ஒருத்தரும் வரல. ராமர் என்ன பண்ணார், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நான் சபர்மதி ஆசிரமத்தில் பஜனை பண்ணுறேன், பஜனைக்கு வாங்குவோன்னு எல்லாரும் வந்தார்கள். அதில் அந்த ராமநாமம் தான் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது. அப்போ ராமநாமத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லவே இல்லை. இப்போ ராமநாமத்தினால தான் ஆட்சியே பிடிச்சார்கள். அப்படிப்பட்ட ராமனுடைய ஆஞ்சநேயர் சிவாம்சமாக பிறக்கிறார். அவருக்கு எக்கச்சக்கமான சக்தி, எல்லா தேவதைகளும் சிவனுடைய அம்சமாக வந்ததுனால எல்லா தேவதைகளும் அவருடைய சக்தியை கொடுத்ததுனால அபரிதமான சக்தியோட குழந்தை வளர்றார். வளர்ந்த உடனே இது கம்பராமாயணத்தில் காண கிடைக்காத காட்சி வால்மீகி ராமாயணத்தில் கிடைக்கிறது. அவர் வளர்ந்ததுனால என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ரிஷிகளுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணுறார். ஏன்னா வானரத்தினுடைய அஞ்சனாதேவி ஆகிய வானர பெண்ணுக்கும் கேசரி ஆகிய வானர அரசனுக்கும் பிறந்ததுனால அவர் வானரத்தினுடைய சேட்டையில் பூரா குரங்கு அந்த தபஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் இடைஞ்சல் பெறார். அப்போ அந்த ரிஷிகளெல்லாம் சாபம் கொடுக்கிறார்கள். நீ உனக்கு அளவுக்கு அதிகமான சக்தி இருக்கிறதுனால நீ
இப்பவும் சொல்கிறோம்ல குரங்கு சேஷ்டன்னு. நீ எல்லாரையும் துன்புறுத்தி ரொம்ப சேஷ்டப்படுற, அதனால் உன்னுடைய சக்தியை உனக்கு மறந்து போகணும்னு சாபம் கொடுக்குறாரு.